ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் அசோக், கோயம்புத்தூர்லேருந்து. வாங்க நம்ம மாடித் தோட்டத்தில் எப்படி லெமன் செடி வளர்க்குறது அப்படின்னு சொல்லி நடவு செய்கிறதுலேருந்து பார்க்கலாம். வாங்க பார்த்துக்கோங்க. இதான் க்ரோ பேக் நிற்கிறதுக்காக தான் நான் கொஞ்சம் மண் கொட்டி வச்சுருக்கிறேன். நான் மண் கலவையெல்லாம் சொல்லிடுறேன். செம்மண் கொஞ்சம் அடியில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அடியில் மாட்டுச்சாணம் எரு வச்சுருக்குறேங்க. ரெண்டையும் குழந்தை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தொட்டி சின்ன தொட்டின்னு சொல்கிறதுனால தான் நான் வந்து உங்களுக்கு அதிலே விட்டு கலந்துக்கிட்டேங்க. இது பெரிய தொட்டியாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு பெரிய ஃப்ளாட்டாக கொட்டி அதில் கூட உங்களுக்கு மண் கலவையெல்லாம் போட்டு கலந்து கூட அள்ளி வைக்கலாம். சும்மா ஒரு அடிக்கு சைஸுன்னு சொல்கிறதுனால தான் நான் வந்து உங்களுக்கு இதிலே விட்டு மண் கலவையும் உரத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேங்க. பார்த்துக்கோங்க, இப்படி தான் நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. தெரியுதுங்களா? மண் நல்லா பொலன்னு இருக்கிற மாதிரி மண் எடுத்துக்கணுங்க. நான் கீழே செம்மண் போட்டிருக்கிறேன். செம்மண்ணுக்கு அடுத்தபடியாக இருக்கிற வாங்கின சாண உரத்தை மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்தது பாருங்கள், செடி எப்படி கட் பண்ணணும் பார்த்து கட் பண்ணணுங்க. கட் பண்ணும்போது வேர் வந்து கட் பண்ணக்கூடாது. மேக்ஸிமம் நீங்கள் பிளேடு யூஸ் பண்ணிக்கோங்க, சிஸ்ஸர் யூஸ் பண்ண வேண்டாம். என் கையில் ஃபஸ்ட்டு இதான் கிடச்சேன்னு சொல்லி தான் சிஸ்ஸர் எடுத்தேன். நீங்கள் மேக்ஸிமம் பிளேடே யூஸ் பண்ணிக்கோங்க. ஷார்ப்பான பிளேடு மேலே நைஸாக கிழித்து அந்த பாலி பேக் வெளியில் எடுத்துருங்க. வெளியில் எடுக்கும்பொழுது வேர் வந்து பாலி பேக்லேருந்து வெளியில் வந்திருக்கும். அப்போ நீங்கள் எடுக்கும்பொழுது வேர் டேமேஜ் ஆகும். டேமேஜ் ஆகாத அளவுக்கு பார்த்து மெதுவாக எடுங்க. அவ்வளோதாங்க. எடுத்துகிட்டு கீழே கொஞ்சம் பாட்டிலில் கொஞ்சம் மண்ணை எடுத்து விட்டுங்க. மேலேயும் கொஞ்சம் மண்ணை எடுத்து விட்டுக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ தான் நம்ம வைக்கிற செடியில் புது மண்ணுக்காக அந்த செடியில் உள்ள ரூட்டு செட் ஆகுங்க. அதுக்கு தாங்க செடி அப்படி நேராக நட்டுருங்க. பார்த்துக்கோங்க, செடி வேர்லேருந்து மேலே தண்டு வரைக்கும் மூடணுங்க. செடியை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி சின்னதாக கரண்டி வாங்கிக்கோங்க. ஹார்ட்வேர் கடையில் கிடைக்குங்க. நம்ம இதுக்கு சிவிலுக்கு யூஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த கரண்டி தாங்க அது. நான் அதுக்குன்னு தனியாக வாங்கலை. அந்த கரண்டி வாங்கிக்கோங்க. 60 ருபீஸ் தான் வரும் ஹார்ட்வேர் கடையில். அப்புறம் பார்த்துக்கோங்க, மண் கலவையை மறுபடியும் போடுங்க. நான் செம்மண், நான் வாங்கின மாட்டுச்சாணம், மண்புழு எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். உரம் போட்டுட்ருக்குறேங்க. நல்லா தெரியுதுங்களா? பாருங்கள், மண்புழு உரம், மாட்டு சாணம் எல்லாம் மிக்ஸ் பண்ணியே வச்சுருக்கிறேன். அப்புறம் அதை இல்லாமல் செம்மண்ணும் கலந்துட்டுருக்கிறேன். பார்த்துக்கோங்க. மண் உரம் போடும்பொழுது கட்டி கட்டியாக இருந்தால் அதில் உடச்சி விட்டு போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரம் உங்கள் செடிகளுக்கு அதில் சத்து கிடைக்கும். கட்டி கட்டியாக அப்படியே விட்டுறாதீங்க. பாருங்கள், அப்படி தான் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இது அமுக்கி விடுங்க. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. பாருங்கள், செம்மண் பாருங்கள், மேலே செம்மண் கொஞ்சம், உரம் கொஞ்சம், அப்படி மாற்றி மாற்றி மிக்ஸ் பண்ணி போடுறேன். அந்த தண்டு வரைக்கும் புதைச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே தண்ணி விடுங்க. தண்ணி விடும் பொழுது உங்களுக்கு தொளிச்சு விட்றது நல்லது தான். செடி பெரிய செடினால தான் தண்ணி விட்டேன். மேக்ஸிமம் சின்ன செடி இருந்தால் தொளிச்சு விடுங்க, அவர் செட் ஆகிற வரைக்கும். மண் செட் ஆனிச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ப்ராப்ளம் வராதுங்க. பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா க்ரோ பேக்கில் ஹோல் விடணும். ஆல்ரெடி விட்டுட்டேன். அந்த ஹோல் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா பாட்டத்தில் இருக்கிறதுனால தண்ணி வெளில ஒரு சிரமமாக இருக்கும். அதெல்லாம் சைடில் விட்டுட்டுருக்கிறேன். பாருங்கள், மேக்ஸிமம் சின்ன சின்ன ஹோல்ஸாக ஒரு 10 ஹோல்ஸ் பக்கம் கூட விட்டுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு பெரிய பையன்னு சொல்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி அதிகமாக பிடிக்குங்கிறதுனால சீக்கிரம் தண்ணி வெளியில் போகாது. எந்தெந்த இடத்துல விட முடியுமோ அந்தந்த அளவுக்கு ஹோல்ஸ் விட்டுக்கோங்க. மேக்ஸிமம் செடியோட வேர் வச்ச இடம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு கீழே ஹோல்ஸ் விடுங்க. அதுக்கு மேலே விட்டுறாதீங்க. ஏன்னா தண்ணி விடும்பொழுது மேலேயே தண்ணி உங்களுக்கு வெளியில் போயிடும். ஒரு செடிக்கு அடி வரைக்கும் இறங்காது. அது மேக்ஸிமம் வேர் வச்ச செடிக்கு அப்புறம் பாட்டத்தில் விடுங்க. அதுக்கப்புறம் காற்று பார்த்திங்கன்னா காற்றடிக்கும், செடி கொஞ்சம் வீக் ஆகும் உங்களுக்கு. நான் புதுசாக நட்டுறதுனால வேர் செட் ஆகாது. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குச்சி மாதிரியே அதுக்கு பக்கத்துலேயே வச்சு நட்டு அந்த குச்சியில் கூட நீங்கள் இந்த செடியை வந்து கட்டி விடலாம். கட்டும்பொழுது ரொம்ப டைட்டாக கட்டாதீங்க, லூஸாக கட்டுங்க. ஏன்னா நாளைக்கு செடி வளரும் பொழுது உங்களுக்கு அந்த தண்டு பாதிப்படையும். முடிஞ்ச வரைக்கும் லூஸாகவே கட்டி விடுங்க. ஓரளவுக்கு காற்றுலாம் ஆடாத அளவுக்கு கட்டி விடுங்க. வேர் செட் ஆகிடுச்சு, மண்ணும் உங்களுக்கு செட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது கூட அந்த குச்சி கூட நீங்கள் எடுத்துடலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு செடி வந்து பாதிப்பும் வராது. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு செடி நல்லா வளருங்க. பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி தாங்க. செடியை கட்டி விட்டு நேராக செடியை கட்டிக்கோங்க. தெரியுதுங்களா? செடி நேராக கட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மண் கலவை தான் முக்கியம். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு தண்ணியும் முக்கியம். செடி வச்சு ஒரு 1 வீக்கு தொடர்ந்து தண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெமன் ட்ரீன்னு சொல்கிறதுனால உங்களுக்கு மேக்ஸிமம் 3 டேஸ் ஒன்ஸ் தண்ணி விடுங்க. நல்லா வெயில் படணுங்க. 5 to 6 மணி நேரம் வெயில் படணும். வெயில் படுற மாதிரி நல்லா பார்த்து வைங்க. சூரியன் உதிக்கிற பக்கம் வச்சிங்கன்னா கூட உங்களுக்கு இன்னும் நல்லா இருக்குங்க. நல்லா சன்லைட் இருக்கணும். சன்லைட் இருந்தால் தான் செடி நல்லா காய்ப்பு கொடுக்குங்க. நன்றி, வணக்கம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.